எல்லாம் வல்ல இறையடியார்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான நல்ல செய்தி, இறை செய்திகள், ஆன்மீக பொக்கிஷங்கள் என்னவென்று கேட்டால், கந்தர்வர்களுக்கு நந்தீஸ்வரர் என்கின்ற நந்தி பகவான் மூலம் உணர்த்தப்பட்ட விஷ்ணுபதி புண்ணிய கால பலன்கள். அவற்றை நாம் இங்கே கவனித்து கொண்டால் நாம் வாழ்க்கையிலே இனி வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஓடோடி போய் கொண்டாடுவோம். இதுவரை பல 1000 ஆலயங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கு தயாராகிவிட்டது. ஆனால் அதனுடைய விவரங்கள், விளக்கங்களை நந்தீஸ்வரர் மூலம் எப்படி கிடைக்கப்பட்டது என்பதை பார்ப்போம். திருப்பூவானூரிலே ஆடுகளும் பசுக்களும் நிறைந்து மிக மிக ஆனந்தமாக இருக்கும் பொழுது அந்த திருக்கோவில்கள் எல்லாம் தினமுமே நிதமுமே உற்சவங்கள் என்று வியக்குவான அந்த அளவுக்கு கண்ணுக்கு எட்டிய இடமெல்லாம் மாட மாளிகை, அந்த அளவிற்கு பெரும் யாகசாலை என கண்களை பறித்து இருக்க, இவ்வாறு ஒரு தெய்வீக சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிய அரசன் தன் ஒரு மகளையும் தெய்வீகத்தில் ஈடுபடுத்தி அவள் விரும்பிய வண்ணம் நாடு எங்கும் நந்தவனங்கள் அமைத்து அளித்தான். எங்கெங்கும் ஹரிஹர நாமம் ஒலிக்க, தெய்வீகம் கமழ, பூக்கள் நந்தவனங்களிலே பூத்து குலுங்கி இறைவன் திருமேனியை அலங்கரிக்க இவள் ஆண்டாள் நாச்சியார் போன்ற தெய்வ அவதாரமோ என எல்லோரும் நினைக்கும் அளவிற்கு அரசனின் பெண் எப்பொழுதும் அந்த சிவ நினைவிலே திளைத்து இருந்தாள். வருடங்கள் படி பல கடந்து போய்கொண்டே இருந்தது. அதாவது சுலபாகிதன் என்ற ஒரு கந்தர்வன் தன் கந்தர்வ லோகத்தில் இருந்து வெளியே வந்து பூலோகத்தில் வானில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்தான். அப்பொழுது திருப்பூவானூரிலே விசேஷமான நந்தவனங்களையும் மலர்களையும் அவற்றின் அற்புதமான வண்ணங்களையும் கண்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு அதிசயத்தை கீழே இறங்கி வந்தான். இப்படி தேவலோகத்திலும் கிடைக்க முடியாத கிட்டாத பல வகை புஷ்பங்களை கண்டு மிக மிக அதிசயத்தை ஆச்சரியம் கொண்டு பரமானந்தம் கொண்டவன் தன் கந்தர்வலோக பெண்களையும் கீழே அழைத்து வந்து பூ பறித்து சூட்டி மிக மிக அளவலாவி மகிழ்ந்தான். நாட்கள் பல சென்றும் கந்தர்வலோகம் செல்ல மனமே இல்லாமல் இதே இடத்திலே இவ்விடத்திலே தங்கிவிட்டான். இதை கண்ட அதிகார நந்தீஸ்வரர் கந்தர்வனையும் கந்தர்வ பெண்களையும் எச்சரித்து அந்த பூக்களின் புனிதத்துவத்தையும் மகத்துவத்தையும் எடுத்து சொல்லி, பூக்களை முதலில் இறைவனுக்கு சூட்டிய பின்னரே நீங்கள் அனைவரும் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் நந்தீஸ்வரர். எவ்வளவு எச்சரித்தும் அறிவுறுத்தியும் சுலபாகிதனும் கந்தர்வ பெண்களும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவில்லை. இறைவனுக்கான பொருட்களையும் பூக்களையும் மிக தவறாக கை ஆண்டதாலும் எச்சரித்தும் அதை கேட்காமல் இருந்ததாலும் கோபமுற்ற அதிகார நந்தீஸ்வரர், இறைவனுக்கு உரிய மனமுள்ள மலர்களையும் நீயும் உன் சக பெண்களும் நுகர்ந்தமையால் அழுகிய துர்நாற்ற பொருட்களில் உலவிய அப்படி வாழும் எலிகளாக பிறப்பீர்கள் என்று சாபம் கொடுத்து விட்டார். கந்தர்வனும் கந்தர்வ பெண்களும் நந்தீஸ்வரின் பெரும் சாபத்தால் எலி உருவம் பெற்று அங்கும் இங்கும் தெரிந்தனர். சினம் கொண்ட சுலபாகிதனும் கந்தர்வ பெண்களும் எலி ரூபத்தில் அந்த உணவு தானியங்களை எல்லாம் உண்டு அதையும் தீர்த்து பஞ்சத்தையும் நோய்களையும் பரப்பிவிட்டார்கள். இப்படி இந்த நிகழ்வுகளை கண்டு அஞ்சிய ஏனைய கந்தர்வர்கள், அந்த கந்தர்வர்கள் எல்லாம் திருப்புவானூர் திருத்தலம் வந்து சுலபாகிதன் மற்றும் கந்தர்வ பெண்களும் அவர்களுக்கும் நல்ல அறிவுரைகளை கூறி அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டி திருப்புவானூரில் அருளும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நோக்கி தவம் இயற்றி வாருங்கள் என்று அறிவுறுத்தினார். அறிவுரைக்கு இணங்க தவம் இயற்றிய கந்தர்வர்களின்
உரிய தவக்கால நிறைவிலே முடிவிலே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அற்புதமாக நேரடியாக திருக்காட்சி அளித்து நற்கதிக்கு வழிமுறைகளை எடுத்து அருளினார். அப்படி அந்த வகையிலே அம்பிகை கந்தர்வர்களுக்கு வலியுறுத்திய பூஜைகளில் ஒன்றே திருப்புவானூர் ஸ்ரீ ராமர் ஆலயம். அங்கே அந்த ஆலயத்திலே ஆற்ற வேண்டிய விஷ்ணுபதி புண்ணிய கால பூஜையை பற்றி விரிவாக எடுத்து செய்தார்கள். அப்படி செய்ததுதான் அங்கே விஷ்ணுபதி புண்ணிய கால பூஜை. இவ்வாறு அதிகார நந்தியை ஒரு காரணியாக வைத்து கொண்டு கந்தர்வர்களுக்கும் விஷ்ணுபதி புண்ணிய கால மகிமைகள் உணர்த்தப்பெற்றன. விஷ்ணு நாமத்தை சேர்த்து அப்படியே விஷ்ணு நாமத்தை சேர்த்து வைத்ததோடு மட்டும் இல்லாமல் விஷ்ணுபதி மகத்துவத்தையும் இந்த கந்தர்வர்களுக்கு உணர்த்தப்படுவதில் ஒரு காரணியாக இருந்து சேவையும் ஆற்றினார் நந்தீஸ்வரர். நந்தி பகவான் இறைவனுக்கு சரணாகதியுடன் அர்ப்பணிப்புடன் அபரிமிதமான சேவைகளை செய்து மகிழ்வோரை இறைவன் தன் திருமேனியில் சங்கு, சக்கரம், சூலம், அம்பு, பாசக்கயிறு, மான், மழு, வாள், கதை, வேல், வில் போன்ற வஸ்துக்களாக தன்னிடமே இருக்குமாறு ஏற்கின்றார். எல்லா மனபேதங்களையும் கடந்த நிலை ஸ்ரீ கருடாழ்வார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு மட்டுமே உரித்தான வாகனமூர்த்தி என்றும், ஸ்ரீ நந்தீஸ்வரர் சிவபெருமானுக்கு மட்டுமே உரித்தான வாகனமூர்த்தி என்றும் சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது என்பது இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி எண்ணிவிடாதீர்கள். இது மனித மனதளவிலே ஆன பேதங்களைத்தான். ஆக எல்லா மனபேதங்களையும் கடந்த அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவரே பரம்பொருள். திருமாலே பரம்பொருளாக, சிவமூர்த்தியே பரம்பொருளாக நமக்கு தோற்றம் அளிப்பார். இதை நமக்கு உணர்த்தும் விதமாகவே பற்பல இதிகாச புராணங்களிலே அமைந்த சம்பவங்கள் பலவும் அப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையப்பட்ட தத்துவார்த்த மற்றும் நடத்தப்பட்ட சம்பவங்களின் தொகுப்பே ஆகும். அப்படி இறைவனுடைய பிரதிநிதிகளாக சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள், ஞானிகள் அவ்வப்போது பலவித பிறவிகளை ஏற்று எல்லோருக்கும் பிறவி உண்டு என்று இங்கே பார்த்து கொள்ள வேண்டும். சாதாரணமானவர்களை அப்படி சாதாரண நம்மைப் போலவே நம்முடனே எளிமையாக வெளியிலே தெரியாமல் வாழ்ந்து நம்மை வழிநடத்தி செல்ல அன்றும் இன்றும் என்றென்றும் காத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் தான் அவர்களை கண்டு தேடி பிடித்து அறிந்து சரணடைந்து முறையாக இறைவனை அடைய நல் முயற்சிகளை கை கொள்ள வேண்டும். இந்த அரிய இறை சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விடலாமா என்று சிந்தித்து பாருங்கள். கர்வத்தை நீக்கி தடுத்தாட்கொண்ட ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பெரும் மகிமை வாய்ந்த ஸ்ரீ ரிதத்வஜமூர்த்தி என்ற நந்தீஸ்வரர் இருந்தார். இவர் தான் தினந்தோறும் திருக்கைலாயத்தில் அந்த ஈசனுடைய அன்றாட பூஜைகளுக்கான மலர்களை சுமந்து செல்லும் பெரும் பாக்கியம் பெற்றவர். அப்படி அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் மிகவும் விருப்பமான பாரிஜாத மலர்களை இந்த பூலோகத்தில் சில குறிப்பிட்ட ஆலயங்களின் அந்த நந்தவனங்களில் இருந்து தினமும் எடுத்து செல்லும் இறை பணியையும் மிக மிக செம்மையாக செய்தார். இப்படி ரிதத்வஜ நந்தீஸ்வரரின் திருப்பணிகள் அன்றும் இன்றும் என்றுமாய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஸ்ரீ வைகுண்டத்தில் ஒரு யுக காலத்திலே லீலையாக ஒரு முறை பெரிய திருவடியான ஸ்ரீ கருடாழ்வாருக்கு தாம் தான் பரம்பொருளின் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி எப்பொழுதும் எங்கும் சுமந்து செல்கின்றோம் என்ற சிறிது எண்ணம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் அது ஒரு வினாடி நேரம்தான் இருந்தது. அடுத்த வினாடியே பெரிய திருவடியான கருடாழ்வார் வேதனைப்பட்டு மன துன்பத்துடன் ஸ்ரீமன் நாராயணனிடம் பரம்பொருள் மூர்த்தியே, பரஞ்சோதியே, பிரபஞ்சத்தையே காத்தருளும் மூர்த்தியே, அடியனுக்கு இந்த எண்ணம் தோன்றிய உடனேயே தங்களின் கருணையால் மறைந்தாலும் கர்வம் என்பது வந்ததுதானே எனக்குரிய தண்டனை அளித்து ஒரு க்ஷண நேரம் தங்களை மறந்த அடியேனை மன்னித்து அருள வேண்டும் சுவாமி, மன்னித்து அருள வேண்டும் சுவாமி என்று கூறி பெரும் தண்டனை அளித்து காத்திட கண்ணீர் விட்டு வேண்டினார். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியும் திருக்காட்சி அளித்து உன் குறையை நீயே உணர்ந்து விட்டாய், அதற்கு உரிய தண்டனையும் பெற சித்தம் கொண்டதாகவும் கூறுகிறாய், அதனை இப்போது நீ பெற்றிடுவாய், கவலை பெறாதே, கவலை அடையாதே என்று அருளி சென்றார்.
மறுநாள் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை சுமக்கும் கைங்கரியத்திற்கு சென்றார். ஸ்ரீ கருடாழ்வார் வாயிலே அந்த வாசலிலே சற்று முன்தான் ஸ்ரீ மகாவிஷ்ணு புறப்பட்டு சென்றார் என்ற தகவல் கிடைத்தது. இறைவா இறைவா இறைவா, இது என்ன சோதனை, தகுதி பெற்றவன் என சில வினாடிகள் எண்ணியதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று மிக மிக திக்கித்து வருந்தினார். இந்த கருடர் தண்டனையை கேட்டார். கேட்டவர் தண்டனையை கண்டதும் பெரும் அதிர்ச்சி கொண்டார். பிறகு மனமடங்கி நாராயணா 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 என ஜெபித்தபடியே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை தேடி அலைந்து பிரபஞ்சம் எங்கும் சுற்றி வந்தார். அப்படி தேடி சுற்றிய கருடமூர்த்திக்கு திடீரென்று ஒன்று நினைவுக்கு வந்தது. நாம் தானே தினமும் வைகுண்டத்தில் பெருமாளுக்கு பூக்களை சுமந்து செல்வோம் என்று அது தடைப்பட்டு விட்டதே. இது நமது கர்வத்தால் தான் என்ற அகங்காரத்தால் தானே அனைவராலும் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு பூக்களை சுமந்து செல்ல இயலாத ஆயிற்றே. பெருமாள் பூக்கள் இன்றி இருப்பாரே என்று எண்ணி பூலோகத்தில் தம் தேடுதலை நிறுத்திவிட்டு ஸ்ரீவைகுண்டம் புறப்பட்டு சென்றார். ஆனால் அங்கு நந்தீஸ்வரர் நெற்றியிலும் உடலிலும் அழகிய திருச்சூர்ணத்துடன், ஸ்ரீசூர்ணம் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட திருச்சூர்ணத்துடன் பூக்களை சுமந்து செல்வதைக் கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார். மீண்டும் அதே கர்வத்திற்கு ஆலோகி விட்டோமே, நம்மை விட்டால் வேறு எவர் பூக்களை எடுத்து செல்வார் என்று எண்ணியதற்கு இது ஒரு பாடம்தானே என்று அச்சப்பட்டார், பயந்தார். நந்தீஸ்வரரோ தாம் தினந்தோறும் கைலாயத்திற்கும் வைகுண்டத்திற்கும் சென்று வரும் பாக்கியத்தை பெற்ற ஸ்ரீ அகஸ்தியர் மற்றும் ஸ்ரீ நாரதருக்கு தாம் சுமந்த பூக்களை அழித்துவிட்டு புறப்பட்டார். இப்படி பிறகு நந்தீஸ்வரர் நேரே கருடாழ்வாரின் அவரிடம் வந்து அவர் தம் திருவடிகளை பணிந்து தங்களுடைய பேர் அருளால் கருணையால் சுவாமிக்கு இன்று சேவை செய்து அப்படி சுமக்கின்ற பாக்கியம் கிட்டியது. அடியேன் இதற்கு என்றென்றும் தங்களுக்கு மிக மிக கடமைப்பட்டு இருக்கிறேன் என கூறி தண்டமிட்டு வணங்கி ஆசி பெற்று திரு கைலாயம் சென்று ஏகினார். ஸ்ரீ கருடாழ்வார் தன்னுடைய தவறை உணர்ந்ததால் இறைவனை மனதார பிரார்த்திக்க ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மீண்டும் காட்சி தந்து, கவலைப்படாதே கருடா, கவலைப்படாதே, உன் பக்தியின் திறம் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். இருப்பினும் எதிர்வரும் யுகங்களிலே ஒருவர் எத்தனையோ உத்தம நிலைகளை அடைந்தாலும் இறைநிலையில் கர்வம் 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 உண்டாகும். அப்படிப்பட்ட நிலை அந்த பக்திக்கு பங்கம் உண்டாகும், பக்தியிலும் வழிபாட்டிலும் குறைவு ஏற்படும் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தும் விதமாக இந்த லீலை அமைந்தது என கூறி கருடரை தடுத்தாட்டு கொண்டார். ஸ்ரீ நந்தீஸ்வரரின் ஸ்ரீ வைகுண்ட திருப்பணி இன்றும் என்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்படித்தான் சைவமும் வைணமும் சிவனும் பெருமாளும் ஒன்றே. ஒரு மனிதனுக்கு தான் என்கின்ற கர்வம் ஏற்படாத நாளே நிமிடமே நேரமே கிடையாது எந்த தொழிலிலும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தான் செய்து முடித்தேன், நான் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன், நான் தான் இங்கே போனேன், நான் தான் அதை செய்தேன் என்று சொல்வதை இப்பொழுதாவது நிறுத்திவிட வேண்டும். என்னால் முடியவில்லை, அடியேன் கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சேன், கொஞ்சம் செய்தேன், எனக்கு இதில் தெரியாது என்று நாம் விட்டுவிட்டால் நாம் அந்த இறைவனை நேரடியாக தரிசனம் செய்யலாம். இதுதான் விஷ்ணுபதி பூஜையினுடைய சிறப்பு. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.